இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் நன்றி சொல்லுங்கள். இந்த மாதத்தை இன்றோடு நாம் நிறைவு செய்கிறோம். கர்த்தருடைய கிருபை 9 மாதங்கள் நம்மை அற்புதமாய் தாங்கி இருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒரு பார்வையற்ற மனிதன் ஒரு நாள் எல்லாரும் கடந்து போகிற ஒரு பகுதியில் அமர்ந்திருந்து அவர் தர்மம் கேட்டுட்டு இருந்தார். அப்போ அவர் பக்கத்தில் ஒரு போர்டு எழுதி வைக்கப்பட்டிருந்தது, நான் பார்வையற்றவன், எனக்கு உதவி செய்யுங்கள். நிறைய பேர் கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் அவங்களால இயன்ற உதவிகளை அவர் முன்பாக விரித்திருந்த அந்த துணியில் அந்த காசை போட்டுட்டு போனாங்க. அதே போல் ஒரு நபர் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது அவரும் போட்டுட்டு அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது தான் அதில் எழுதியிருந்ததை பார்த்தார். உடனே பாருங்க, மறுபடி திரும்ப வந்து அந்த எழுதப்பட்ட அந்த பலகையை எடுத்து அதை அழித்து அதை அப்படியே வேற மாதிரி மாற்றி எழுதிட்டு அதில் வச்சுட்டு போயிட்டார். சில நிமிடங்கள் தாமதமாகல, இப்போ வர்றவங்க எல்லாம் காசு போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த மனுஷனுக்கு ரொம்ப ஆச்சரியம், பார்வையற்றவருக்கு. இவ்வளோ நேரம் ஒரு சிலர் தான் போட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ எல்லாரும் போடுறாங்களாங்கிற ஒரு ஆச்சரியத்தில் அந்த மனிதன் அமர்ந்து கொண்டிருந்தான். இப்போ மதியான நேரம் ஆயிட்டு அந்த எழுதின நபர் மறுபடியும் வந்து பார்க்கிறார். அந்த காலடி சத்தத்தை வச்சு இந்த மனுஷன் கண்டுபிடிச்சிட்டார். சார், நீங்கள் தானே அப்போதே வந்து இந்த போர்டில் ஏதோ மாற்றி எழுதுனீங்க? ஆமாம், நான் தான். நீங்கள் எழுதினதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க, அப்படி என்ன எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கும்போது அந்த நபர் சொன்னாராம், இன்றைய நாள் ஒரு அழகான நாள், ஆனால் என்னால் மாத்திரம் இதை பார்க்க இயலவில்லை. இவர் பார்வையற்றவர் என்பதை தான் அவர் வேற சில வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதியிருந்தார். அப்போ இந்த எழுத்துக்களை பார்த்தவங்களுக்கு ஒரு உணர்வு வருது, ஆகா, பார்வையற்ற ஒரு மனுஷன் அப்படி உட்கார்ந்துருக்கிறாரு, ஆனால் நம்ம நல்ல பார்வையோடு இருக்கிறோமேங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால தான் நிறைய காசுகள் என்ன செஞ்சுருக்காங்க, போட்டு போயிருக்காங்க. இதை மாதிரி தான் தேவ பிள்ளைகளை நமக்கும் ஆண்டவன் நமக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, வாழ்க்கையில் எத்தனை தடுமாற்றங்களை சந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாளைய தினத்தை குறித்து எந்த நிச்சயமும் இல்லாமல் எவ்வளவோ கவலைகளோடு வருத்தங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறாரே, எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரு, எத்தனையோ உதவிகளை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோமே. நல்ல பலன் இருக்கு, உடம்புல படிப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, வேலை செய்யறதுக்கு வேலை இருக்கு, சம்பாத்தியம் பண்றோம், கர்த்தர் தேவையானவர்களை சந்திக்கிறாரு, நல்ல ஃபேமிலி இருக்கு, நல்ல பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல சபை இருக்கு, நல்ல ஊழியர்கள் இருக்கிறாங்க, உண்மையாய் நமக்காக ஜெபிக்கிற நல்ல நண்பர்கள் இருக்காங்க. இவ்வளோ காரியங்களை கர்த்தர் நமக்கு அனுகூலமாக்கி தந்திருக்கும் போது இல்லாததையும் அல்லது பிரச்சனைகளையும் அல்லது காரியங்கள் வேற மாதிரி இருக்குதா நம்மை சுற்றி, இவைகளை யோசித்து நம்ம நன்றி சொல்ல மறவாதபடி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அனுகூலங்களுக்காக, ஆண்டவர் நடத்தி வந்த நல்ல பாதைகளுக்காக நன்றி சொல்லி கர்த்தரை துதிப்போம். வரக்கூடிய புதிய மாதத்தில் இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். நல்ல தகப்பனே, இந்த மாதத்தை நன்றி நிறைந்த உணர்வோடு நிறைவு செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.